ராம் நாராயண் ராம். இரு முறுக்கு அரிசி கம்பளி கொடுத்தாலோ அல்லது வெறும் சேவை செய்தாலோ அது உண்மையான சேவையாகாது. இப்படிப்பட்ட சேவைகள் சுயநலத்தை பூர்த்தி செய்யவே செய்யப்படுகின்றன. இந்நேரத்தில் பெங்காலின் கதிவிலக்கை யார் எடுத்துச் செல்கிறார்கள்? நாங்கள் அச்சத்தை மட்டுமே கொண்டாடத் தெரிந்தவர்கள். உண்மையான தீர்வு நேரடி கிளர்ச்சியே. நம்மிடையே எந்த வேறுபாடும் இல்லை. எல்லோரின் இரத்தமும் சிவப்பாகவே இருக்கிறது. நாங்களெல்லாம் சிவப்பாகிவிட்டோம். இந்துக்கள், முஸ்லிம்கள் எல்லோரின் இரத்தமும் சிவப்பே. இன்று பெங்காலிகளை முற்றிலுமாக அழிக்க விரும்புகிறார்கள். இந்த இனத்தை அழிக்க நினைப்பவர்கள் அவர்கள் தாங்களே தங்களுக்கான அழிவின் கதவையும் திறந்துவிட்டனர் என்பதை அறியவில்லை. ஏனெனில் இந்த அழிவில் யாரும் காப்பாற்றப்பட மாட்டார்கள். புறச்சுழற்சி போலிய சூழ்ச்சிகளின் வலையில் நாம் அனைவரும் சிக்கிக் கொண்டுள்ளோம். ஆனால் இது இறுதி நிலை அல்ல. எதிரில் பேராபத்து காத்திருக்கிறது. கழுகுகளின் நக்கல்கள் பாரதத்தை அழிவின் பாதையில் இழுத்துச் செல்கின்றன. எப்போது அவர்கள் இதை நம்மேல் பாய்ச்சுருவார்கள் என்பது தெரியவில்லை. நாமே ஒருவருக்கொருவர் எதிராக போராடிக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் சமுதாயம் அல்லது கொள்கையின் அடிப்படையில் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உயிர் நிலைத்து போராடி வருகிறேன். அதற்காகத்தான் அனைத்து சாது குருவர்களையும் அழைத்தேன். ஆனால் யாரும் தங்களது ஆசனங்களை விட்டுவிட்டு வர தயாராகவில்லை. சாதி பாகுபாடு இல்லாவிட்டால் இந்து முஸ்லிம்கள் இடையே கலவரங்கள் நடக்காது.